ஒரு சூப்பர் சிம்பிளான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபி ஃபார் பிகினர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தூரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் பச்சரிசி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அண்ட் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் தோல் சீவின இஞ்சி, 4லேருந்து 5 பல்லு தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 hour ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு கடுகு, சீரகம், 1 பிஞ்ச் ஓமம், கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயமாக ஸ்லைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு 10 to 20 seconds வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே நல்லா ட்ரை ஆகும். அந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 1 or 2 minutes கொதிச்சா போதும். இப்போ நான் இன்றைக்கி மோர்க்குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு 250 ml புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். நான் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் மிக்சியில். உங்களுக்கு வேணால் நீங்கள் கடைஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் அண்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 or 2 minutes நமக்கு நல்லா இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தாளிசமுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் வடகம் அண்ட் பெருங்காயம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.